நீங்கள் நல்லா இருப்பீங்க. யூல் டூ குட். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பிய மோரல் ஸ்டோரி மோரல் திங் இஸ் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் ஆன் எதை? யுவர் செல்ஃப். நம்மளை உங்கள் மீது நீங்கள் கவனம் செலுத்தணும், மற்றவங்க மேலே தேவையில்லை. இது ஒரு நான் சின்ன கதையை சொன்னேன்னா ஐ திங்க் இட் மேக் இட் மோர் ஈஸி ஃபார் யூ பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இது வந்து வேறு கண்ட்ரியில் நடக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கோம். அங்கே ஒரு சர்ச்சில் ஒரு ரெவரன் கிட்ட ஒரு அம்மா திடீர்னு வந்துட்டு, ஐயா என்மனை நான் வந்து சர்ச்சுக்கு வர விருப்பம் படவில்லை. ஐ திங்க் ஐ ஹேட் டு ஸ்டாப் கமிங் டு த சர்ச். ஆலயத்துக்கு வரத்துக்கோ சர்ச்சுக்கோ நவ் டே கால் அசம்பிளி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கம் டு திஸ் பிளேஸ் நாங்கள். அப்போ அந்த பாஸ்டர் ரெவரன் ஆச்சு, என்ன ஆச்சு, எதுக்கு நீங்கள் வர மாட்டேங்க, இந்த முடிவு எடுத்தீங்க? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் சர்ச்சில் உட்காந்துருக்க போல பக்கத்தில் இருக்கவங்க மொபைல் அனுப்புறாங்க, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, கதைக்கிறாங்க. இது மாதிரி தேர் டூயிங் சம்திங் அண்ட் தேர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் மெசேஜ் அண்ட் ஐ எம் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். ஓகேன்னு அதனால் நான் வரலைன்னு சொன்னாங்க, வரமாட்டேன். ஸோ அந்த ஐயா, இந்த ஃபாதர் சைட், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, அடுத்த வாரம் வாங்க சர்ச்சுக்கு வந்துட்டு, இஃப் திஸ் கண்டினியூஸ் நீங்கள் ஆஃப்டர் வர வேணாம், நான் செய்கிற ஒரு டாஸ்க் மட்டும், நான் சொல்கிற ஒரு டாஸ்க்கை மட்டும் நீங்கள் செய்யணும்னு சொன்னாங்க. அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, ஓகே நான் செய்கிறேன்னு சொல்லி. ஸோ அடுத்த வாரம் வருது, அந்த அம்மா வராங்க. அந்த ரெவரண்ட் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஃபுல்லாக நரிச்சி கையில் கொடுத்துட்டு, இதை சர்ச்சை சுற்றிட்டே வந்துட்டே இருங்க, நீங்கள் உட்காராதீங்க இன்றைக்கி சர்ச்சில், மேபி 1.5 hours சுற்றிட்டே வாங்க, எண்ணெய் சிந்தக்கூடாது சொல்லிவிட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அப்புறம் அவர் பிரசங்கம் ஆரம்பிக்கிறாரு. போயிட்டுருக்குது, பிரசங்கம் முடியுது. அந்த அம்மா வந்து ஐயாவை பார்க்குறாங்க. பார்த்தப்புறம் நம்ம என்ன ஏதோ சிந்திச்சான்னு கேட்டாங்க. சிந்தலை, சூப்பர். ஆமாம், இன்றைக்கி சர்ச்சில் யாராவது ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்களா, இல்லை மொபைல் நோண்டிகிட்டு இருந்தாங்களான்னு கேட்டார். நான் அதெல்லாம் கவனிக்கலை. ஸோ த ரெவரண்ட் ஆஸ்க்ட் த பாஸ்டர், why you didn't see what's happening around you? Then she told, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து பார்க்க சொல்ல புகழ், நான் எப்படி மற்றவங்கள நான் பார்த்துட்ருப்போம், எதுக்கு நான் அதை ஃபோக்கஸ் பண்ணணும்? ஐ வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் மை டாஸ்க். ஸோ தட்ஸ் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி. தட் இஸ் லைஃப். நம்ம என்ன சொல்கிறோம், மற்றவன் என்ன பண்ணுறான், மற்றவன் என்ன செஞ்சிட்ருக்கான், மற்றவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு நம்ம லைஃபுக்கு எடுத்துகிட்டு அதான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் பாஸ் சொன்னார், நீங்கள் வந்து கடவுளை பார்க்க வந்தீங்க ஆலயத்துக்கு, கடவுளை மட்டும் பார்த்துட்டு போங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நோண்டுறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு பார்க்க தேவையில்லை. நீங்கள் சரியாக இருந்தால் போதும், மற்றவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக இருந்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வாஸ் அ கிரேட் லெசன். ஓகே, யூ ஹாவ் யுவர் ஓன் லைஃப், ஸோ வை வேஸ்ட் இட் ஆன் ஃபோக்கஸிங் ஆன் அதர்ஸ்? அதனால் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் மேலே கவனம் செலுத்துங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். யூ வில் பி பிளெஸ்ட். காட் பிளெஸ் யூ.